வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஒரு வேத பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 84வது சங்கீதத்திலே 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 119வது சங்கீதத்திலே 30வது வசனத்தை கூட நான் வாசிக்க போகிறோம். 119வது சங்கீதம் 30வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வேத வசனம் செலக்ஷன் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதலை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறதற்கு ஆசைப்படுகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அதை எப்படி கையாள வேண்டும் என்கிறத குறித்து இன்னைக்கு உங்களோடு நான் பேசுகிறதற்கு ஆசைப்படுகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த செலக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வைத்து தான், அந்த செலக்ஷனை வச்சு தான் ஒரு தேவனுடைய பிள்ளைய உலகத்தில் உள்ளவர்களை கூட நம்ம நிறைய நேரத்தில் கணிக்கிறோம். அந்த செலக்ஷனை வச்சு அவங்க பெரிய ஆட்களா, அவங்க சின்ன ஆட்களா, அவங்க வசதி உள்ளவர்களா, அவர்கள் வசதி இல்லாதவர்களா, இல்லைன்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது, எல்லாத்தையுமே அவர்களுடைய செலக்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிறார்கள். அதான் முக்கியமானது. பொதுவாக இந்த செலக்ட் பண்ற ஒன்றை ஆண்டவர் நம்முடைய கரத்திலேயே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அறியாத காலங்களிலே, தெரிந்து கொள்ள முடியாத காலங்களிலே நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்போ குழந்தையா இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியாது. அதனால அவங்க அம்மா கஞ்சியோ இல்லைன்னா ஏதோ ஒன்றை கரைச்சு அந்த குழந்தையினுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறாங்க. அது போடுற அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த அளவில் அந்த ட்ரெஸ்ஸை அது செலக்ட் பண்ண தெரியாததுனால அவங்களே ஒரு அழகான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி அதற்கு போடுறாங்க. ஆனால் கொஞ்சம் அப்படியே செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வயசு வந்ததற்கு பிறகு நிறைய பேர் அதை செலக்ட் பண்ணுறதுக்கு வேற யாருடைய கையிலையும் கொடுக்கறது இல்லை. நம்ம இன்னைக்கு இந்த சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த சாப்பாடை சாப்பிட்றோம். ஒரு ஹோட்டலில் போய் உட்காரும் போது அந்த ஹோட்டலில் நம்முடைய கையில் மெனு கார்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த மெனு கார்டு கொடுக்கும்போது அந்த மெனுவில் நிறைய வெரைட்டி எழுதப்பட்டிருந்தாலுமே, இல்லைன்னா நம்முடைய வெயிட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுங்க சார், இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஒன்று செலக்ட் பண்ணுவோம். இதை கொடுப்பா, இதை கொண்டு வாப்பா, இதை அவ்வளோதான். அது நம்முடைய கரத்திலே இருக்கிறது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில செலக்ஷன்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொண்டு வராது. அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வர முடியாது. சில செலக்ஷன்ல நீங்க தவறு செய்யும் போது அது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையா முடிஞ்சிடும். இல்லைன்னா அதனால ஒரு பெரிய இழப்பை நீங்க சந்திக்க மாட்டீங்க. அதனால ஒரு 100 ரூபாய், அதனால ஒரு 50 ரூபாய், ஏதோ ஒரு சின்ன இழப்போட முடிஞ்சிடும். ஆனா சிலருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான செலக்ஷன் என்கிற ஒன்றில் நீங்கள் தவறும் போது அது உங்களை கடைசி வரைக்கும் சிலரை பாதிக்கும். சிலருடைய எதிர்காலத்தை அது மூடி போடும். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது சின்னாபின்னமாக்கும். சிலருடைய செலக்ஷன் அவர்களை நிம்மதியா இருக்க விடாது. சிலருடைய செலக்ஷன் அவர்களை குறைவுபடுற அளவுக்கு அவங்களை கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் செலக்ஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் இளைய குமாரனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய் பணத்தை அவன் கேட்கிறான். எனக்கு உரியதை கொடுங்க, அண்ணனுக்குரியதை நீங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு எனக்குரிய சொத்து, எனக்குரிய பணம், எனக்கு வர வேண்டிய ஷேர் இப்போ எனக்கு வந்துடணும் அப்படின்னா அவனுடைய ஷேரை வாங்குறான்.
ஆனா ஷேரை வாங்கினது தப்பு இல்லை. அந்த ஷேரை வச்சு அவன் பெரிய பிசினஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனையின்படி அதை பெரிய லெவலுக்கு அவன் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நண்பர்களோட அந்த பணத்தையும் அந்த பொருட்களையும் அழிக்கிறதற்காக அவன் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் அவன் செலக்ட் பண்ணான். ஆனா அவனுடைய செலக்ஷன் ராங் ஆயிருச்சு. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பனார் கொடுத்த அத்தனையும் அவன் இழந்து அவன் குறைபட தொடங்கி எந்த நபரை செலக்ட் பண்ணானோ அந்த நபர்கள் எல்லாரும் அவனை விட்டு போய் கடைசியில் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய தகப்பனாரிடத்தில் வர்றத வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஆதாம் ஏவாளை குறித்து வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்தது இந்த ஆதாம் ஏவாள். இவர்கள் இருவரையும் ஆண்டவர் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் ஆண்டவர் கொண்டு போய் வச்சாரு. ஆனா இவர்களுடைய செலக்ஷன் தவறாயிருச்சு. ஆண்டவர் நிறைய விருட்சங்களை அந்த தோட்டத்தில் வச்சாரு, நல்ல கனிகளை ஆண்டவர் வச்சாரு, ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சாரு. ஆனா ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை ஆண்டவர் வைத்து சொன்னார், இல்லப்பா இதை மட்டும் நீ செலக்ட் பண்ணிடாத, இது உனக்கு தேவையில்லாதது, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இந்த ஆதாம் ஏவாளையும் குறித்து வேதம் சொல்லுது, எல்லாத்தையுமே அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் எதை செலக்ட் பண்ண வேணான்னு சொன்னாரோ அதை தெரிந்து கொண்டதுனால பரிசுத்த வேதாமும் சொல்லுகிறது, அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள், தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். திரும்ப அந்த தோட்டத்திற்குள்ள உள்ளே வருவதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் அவங்களால வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டாங்க. இன்றைக்கு இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இந்த செய்தியை கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு செலக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்திருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். உங்களுடைய செலக்ஷன்ல நீங்க ஒரு நாள் மிஸ் ஆயிராதீங்க, அது உங்க வாழ்க்கையில தீமையாய் முடியும். நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் ஆபிரகாம், லோத்து இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது கூட வேதம் சொல்லுது, இவங்களுடைய வாழ்க்கையில லோத்து என்கிற மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில ஒன்ன செலக்ட் பண்றான். அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு, அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவலா தான் இருந்துச்சு, அது வரைக்கும் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் அவனோடு கூட இருந்தார்கள், அவன் சம்பாதித்த சொத்து அவனோடு கூட இருந்துச்சு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில எடுத்த ஒரு செலக்ஷன் அவனுடைய குடும்பத்தையே அவன் இழக்கிற அளவுக்கு அவனை கொண்டு போய் வச்சிருச்சு. நீங்க செலக்ட் பண்றதுல ரொம்ப கவனமா இருங்க. வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருமே செலக்ட் பண்றதுல ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு நான் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை அதை எப்படி கையாளுகிறது, எப்படி தெரிந்து கொள்ளுகிறது என்கிறதை குறித்து வேதத்தில் ஒரு சில காரியத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம், ஸ்தோத்திரம், 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 21வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? 1 நாளாகமம், ஸ்தோத்திரம், 21ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீ தாவீதினிடத்திற்கு போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே தாவீதினிடத்திற்கு வந்து அவனை நோக்கி, 3 வருஷம் பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்திலே நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றார். ஆமேன் சொல்லுங்கள்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கவனிங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக வெளிச்சமாய் இருந்தது. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் தான் இந்த தாவீது. ஆண்டவர் இந்த தாவீதை மிகவும் நேசித்தார். வேதத்திலேயே நான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை உனக்கு கொடுக்கலாமா, இதுல 3 தண்டனை இருக்குது, ஏதாவது ஒரு தண்டனை நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனிடத்துல பேசியிருப்பாரே, ஆனால் அது இந்த தாவீது இடத்துல தான் பேசினாரு. 3 தண்டனை உனக்கு முன்னாடி வைக்கிறப்பா, இந்த 3 தண்டனையில ஏதோ ஒன்றை நீ தெரிந்து கொண்டுப்பா, அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னாரு. இது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. சங்கீதக்காரனாகிய இந்த தாவீது தன்னுடைய ராஜ்யபாரத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். அவனுக்கு நிறைய படை வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள், நிறைய பராக்கிரமசாலிகள் வந்து சேர்ந்தார்கள். இப்போ அவனுக்குள்ள ஒரு சின்ன ஆசை வருது. எல்லா நாட்டு ராஜாக்கள்கிட்ட இருக்கிறதை விட பராக்கிரமசாலிகள், படை தளபதிகள் நமக்கு அதிகமா இருக்கிறாங்களான்னு அவன் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துறதற்காக அப்படியே என்ன சொல்றான் எல்லாரையுமே. அப்போ பல மனிதர்கள் சொல்லுகிறார்கள். யோவாப் சொல்றான், இல்லை வேண்டாம், அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது, நம்ம அப்படி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் இப்பவே நமக்கு நல்ல பலத்தை கொடுத்துருக்கிறாரு, நம்ம கணக்கு பார்த்து தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எத்தனையோ சொன்னாலும் இந்த தாவீது இல்லை முடியாதப்பா, நான் சொன்னா நீங்க செய்யுங்க. உடனே அந்த படை தளபதிகள் போகிறார்கள், எல்லாரையும் எண்ணிட்டு வர்றாங்க. கர்த்தருடைய கோபம் தாவீதுக்கு விரோதமா வருது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய சொல்லாத ஒன்றை நீ செய்தாய், இந்த விஷயம் உனக்கு தேவையில்லாத விஷயம், ஆனா நீ செய்த தவறுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு தண்டனை உனக்கு வேணும். அப்ப இந்த தாவீது தாவீதினிடத்துல தேவனுடைய மனுஷன் சொல்றான், 3 தண்டனையை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. 3 வருஷம், 3 மாதம், 3 நாட்கள். நம்மளா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, உண்மையிலே ஏதோ ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணிருப்போம். தீர்க்கதரிசி சொல்றான், என்னை அனுப்பின தேவனுக்கு நான் மறு உத்தரவு சொல்றதற்கு எனக்கு சீக்கிரமா பதில் சொல்லுங்க, நீங்க என்ன செலக்ட் பண்ண போறீங்க. ஆனா அந்த நேரத்துல தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், இந்த 3 தண்டனையிலையும் செலக்ஷன் என் கையில இல்ல, செலக்ஷனை நான் யார் கையில கொடுக்கிறேன்னா கர்த்தருடைய கரத்திலேயே நான் கொடுக்க விரும்புறேன். நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள இப்ப மாட்டிட்டேன், நான் செய்யறது தவறுதான், ஆனா 3 தண்டனை எனக்கு முன்பாக வைத்திருந்தாலும் நான் இந்த தண்டனை தான் எனக்கு லகுவா இருக்கும்னு நான் இதை செலக்ட் பண்ண விரும்பல. எனக்கு இந்த 3 தண்டனையை வச்ச தெய்வம் ஒரு இரக்கம் பாராட்டி என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவரே டிசைட் பண்ணிட்டோம். நான் என்னுடைய செலக்ஷனை கர்த்தர் கரத்திலேயே கொடுக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம், நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் வரும்போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செலக்ட் பண்ண விரும்பல, இந்த காரியத்தை உங்க கரத்துல கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தெரிஞ்செடுத்துங்க, நீங்க எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்க என்னை எப்படி நடத்தணும்னு நினைங்க, அவருடைய கையிலே நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் கண்டிப்பா அவர் உங்க கையில ஒரு செலக்ட் பண்ணி உங்க கையில ஒன்று கொடுப்பாரு. அது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் இல்லை என்றால் உங்களுடைய புத்திக்கு கூட எட்டாத அளவுக்கு அது மிகப்பெரிய மகிமையா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் கடந்த நாட்களில் என்னுடைய பிள்ளைங்க பசங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அவனுக்கு அவனுடைய செருப்பு கிழிஞ்சு போச்சு, அதனால ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு மூத்த மகன் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு. 2 நாள் கொடுக்க முடியல, ஆனால் ரொம்ப அட்ஜஸ்டபிள் தான். அவன் ஒன்று சொன்னான், சரி இன்னைக்கு நான் கண்டிப்பாக ஒன்று வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக நீ கிளம்புப்பா உனக்கு செருப்பு வாங்கி தரேன் அப்படின்னு. உடனே அவன் அப்படியே என்னிடத்துல கிளம்பும்போது சின்னவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, டாடி நானும் வரேன் அப்படின்னு. நான் சொன்னேன், உனக்கு தான் 2 செருப்பு இருக்குது, உனக்கு இப்போ செருப்பு தேவையில்லை அப்படின்னு. இல்லை இல்லை சும்மா நானும் வருவேன்ல, நானும் பார்ப்பேன்ல அப்படின்னா. சரி இவனும் ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கிளப்பி நான் கடையில் கூட்டிகிட்டு போன உடனே அங்கே போய் ஜூடா பார்த்து முதல்ல உள்ளவன்ட்டு சொன்னேன், சரிப்பா உனக்கு என்ன பிடிக்குதோ நீ வேணா என்ன செருப்பு வேணுமோ எடுத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே சின்னவன் என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கும் கண்டிப்பாக வேணும் ஒரு செருப்பு அப்படின்னா. நான் சொன்னேன், ஏற்கனவே உனக்கு வீட்டில் 2 செருப்பு இருக்குது,
இன்னொரு செருப்பு உனக்கு தேவையே இல்லை, நீ எதுக்கு செருப்பு வாங்கணும் அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை இல்லை, நான் வந்து ஒரு செருப்பு வந்து ஸ்கூலுக்கு போடுறதுக்கு, வெளியே போடுறதுக்கு, இன்னொரு செருப்பு விளையாடும் போது போடுறதுக்கு, இன்னொரு செருப்பு வீட்டில் போடுறதுக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே யாருமே செருப்பு போட மாட்டாங்க அப்படின்னு மூத்தவனு சொல்கிறேன். வீட்டில் போய் எவனா செருப்பு போடுவானா? அப்போ மம்மி மட்டும் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு இது பண்ணா. சரி, இவன் ஒரு முடிவோடு தான் வந்தான், இவன் கண்டிப்பாக செருப்பு வாங்க, அவன் நம்மளை விட போகிறது இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு, சரி ஓகேப்பா 2 பேரும் செருப்பு எடுத்துங்க அப்படின்னு. அப்போ அந்த செருப்பு அளவு எடுத்து போடுறவர் அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வச்சு செருப்பு எடுத்து மாடல் போட்டே இருக்கிறார். அப்போது அந்த சின்னவன் வந்து ஒரு செருப்பு போட்டு பார்க்குறான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் உடனே அவனை பார்த்து சொல்கிறேன், ஜோச்சு இந்த செருப்பு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு போடு அப்படின்னு சொன்னால், இவன் போட்டுட்டு, டாடி ரொம்ப பெருசாக இருக்குது டாடி அப்படின்னு. ஆனால் கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருக்கு டாடி அப்படின்ட்டு. சரி ஓகே விட்டுரு அப்படின்னு. உடனே இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு ரெட் கலர் செருப்பு அவனா தூக்கி போட்டு உள்ளே போட்டு பார்த்தா அது அவ்வளோ பெருசாக இருக்குது. அவன் சொல்கிறான், இது எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றான். அவர் இந்த செருப்பை போட்டவர் சொல்கிறாரு, சார் என்ன சார், ஃபஸ்ட்டு போட்டது கரெக்டாக இருந்தது சார், இது ரொம்ப பெருசாக இருக்குது சார், இவன் என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், சார் இல்லை, அவனுக்கு கலர் அட்ராக்ஷன், ரெட் கலர் அவனுக்கு என்ன செய்யுது, பிடிக்குது, அந்த கலர் அவனுக்கு பிடிக்கல, அதனால தான் அவனுக்கு கலர் பிடிக்கல, அதனால செருப்பு சைஸ் என்னவா இருக்குது, அவனுக்கு பெருசாக இருக்குது. அப்படி கடைசியில் அப்புறம் நான் என்னமோ சொன்னேன், கேட்கல, எனக்கு இது வேணும் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் செருப்பு போட்டிருக்கிறான், எனக்கு இந்த மாதிரி போடணும், சரி ஓகேப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ மூத்தவன்கிட்ட வந்து ஒரு செருப்பை எடுத்து போட்டு நான் சொன்னேன், இது போட்டுக்கிறியாப்பா நல்லா இருக்கு பாரு அப்படின்னு. உடனே பார்த்தான், அப்படி 2 செருப்பு எடுத்து வச்சு, இதில் உனக்கு எது பிடிக்குது நீ எடுத்துக்கோ அப்படின்னா. உடனே அவன் என்ன திரும்பி என்னை பார்த்து சொன்னான், டாடி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், டேய் போடுறது நீ, உனக்கு எது பிடிக்குது நீ போட்டு பாரு, உனக்கு எந்த செப்பலை போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று உனக்கு செருப்பு பிடிச்சா நீ போட்டுக்க அப்படின்னா. டேடி வேணாம் டாடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை டாடி, நீங்கள் எது கொடுத்தாலும் நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு எது பிடிக்குதோ எந்த கலர் பிடிக்குதோ போட்டுங்க. அந்த நிமிஷத்தில் எனக்கு அவன் மேலே ஒரு இறக்கம் வந்துச்சு பாருங்க. சே, செலக்ஷனை இப்போ செலக்ட் பண்ணக்கூடிய சகல உரிமையை அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். நீ செலக்ட் பண்ணலாம், அதுக்குள்ள வயசு அவனுக்கு வந்துருச்சு, அதுல நீ என்ன செலக்ட் பண்ணாலும் அதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கட்டிடுறேன்ப்பா, அந்த பணத்தை கர்த்தர் என் கையில கொடுத்துருக்காரு, நீ செலக்ட் பண்ணிக்கோ. அத்தனை உரிமை, அத்தனை சூழ்நிலை, அவனுக்கு தேவையான வயசு எல்லாமே அவனுக்கு வந்தும், இல்லை டாடி நீங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக இப்ப நான் மண்டை பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனுக்கு என்ன கொடுக்கணும், பெஸ்டா கொடுக்கணுமே. இவன் பெஸ்ட் செலக்ஷன் அவன் எடுத்திருந்தான்னா இப்ப சின்னவனை குறிச்சு எனக்கு கவலையே கிடையாது, சின்னவனை குறிச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் செருப்பை போட்டு 10 நடந்தது, டாடி எனக்கு இந்த செருப்பு கடிக்குதுன்னா தொலைச்சு போட்டேன். செலக்ட் பண்ணது எடுத்தது நீ ஒழுங்கா வச்சுக்கோ, அடுத்து செருப்பு வாங்கி கொடுக்கறது வரைக்கும் இந்த செருப்பை போட்டு தான் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுருப்பேன். ஆனா மூத்தவனை பொறுத்த அளவில் அவன் கடிக்குதுன்னு சொன்னா கூட யார் தான் பதில் சொல்லணும், கேட்கல, நான் தாங்க பதில் சொல்லணும். இப்போ யோசிக்க ஆரம்பிச்சேன், சரி இவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன போடலாம், என்ன இவனுக்கு கலர் செலக்ட் ஆகும். ஒரு செருப்பு போட்டா அவன் எடுத்து வச்ச 2 செருப்பை தூக்கி போட்டு திருப்பி 2 கொடுங்க சார், எப்படியாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க, அவனை செருப்புல போட்டு இவனுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா மொத்தத்தையும் என் தலையில கொடுத்துட்டான். அப்புறம் சின்னவனை விட ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து அவனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் சொல்றேன், பிரதர் செலக்ட் பண்ணக்கூடிய வயசு உங்களுக்கு இருக்குது, அம்மா செலக்ட் பண்ணக்கூடிய ஏஜ் உங்களுக்கு வந்துருச்சு. உங்க வீட்டில் நீங்க தான் பெரிய ஆளா இருக்கலாம், உங்களை மிஞ்சி யாருமே எதுவும் சொல்ல முடியாது. செலக்ட் பண்ணக்கூடிய சகல உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது, நீங்க அவ்வளவு நாலேஜ் உள்ளவங்க, உங்களுக்கு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, கற்பனைகள், அதை குறித்து இந்த காரியத்தை நான் செலக்ட் பண்ணனா இப்படியெல்லாம் ஒரு கற்பனை உங்களுக்குள்ள இருக்குது. அந்த காரியத்தை குறித்து ஒரு பெரிய ஐடியா உங்களுக்கு இப்பவே கிடைச்சிருச்சு. அது உங்களுடைய வேலையா இருக்கலாம், அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், நீங்க வாங்க போற வீடா இருக்கலாம், எக்ஸெட்ரா எதா வேணா இருக்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, செலக்ட் பண்றதுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வரும்போது யார் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே எனக்கு வயசு இருந்தாலும், எனக்கு ஞானம் இருந்தாலும், எனக்கு ஆசை இருந்தாலும், இதை குறித்து ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் எனக்குள்ள இருந்தாலும், இந்த செலக்ட் பண்ற காரியத்தை
உங்கள் கையில் கொடுக்குறேன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ நான் நம்புகிறேன் அவங்களுடைய டென்ஷனை கர்த்தர் எடுத்துக்குவாருங்க. அவர் ஒரு நாளும் குறைவாய், அவர் ஒரு நாளும் உங்களுக்கு யூஸ் இல்லாத ஒன்றை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒன்றை கொடுப்பாரே, ஆனால் அது அழகா இருக்குதோ அழகா இல்லையோ, அது வசதி உள்ளதா இருக்குதோ வசதி இல்லதா இருக்குதோ, ஆரம்பத்தில் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்காவிட்டாலும் முடிவில் அதனுடைய மையமையை நீ காண்பாய். கர்த்தருடைய கரத்தில் அந்த காரியத்தை கண்டிப்பாய் கர்த்தர் செய்வார். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் என் வாழ்க்கையை நான் செலக்ட் பண்ணல, பாஸ்டர் என் வாழ்க்கையை நான் செலக்ட் பண்ணல, கர்த்தரிடத்துலாம் கேட்டேன், கர்த்தரிடத்துல அடையாளத்தை கேட்டேன், கர்த்தரிடத்துல அற்புதத்தை கேட்டேன், ஆனா இன்னைக்கு என் வேலை அப்படி இல்லை, என் வாழ்க்கை அப்படி இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு திருப்தியாவே இல்லை, எனக்கு பயமா இருக்குது. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுடைய கையிலே அதை செலக்ட் பண்ணி கொடுத்திருப்பாரே, ஆனால் ஆரம்பத்தில் நீங்க பயப்பட வேண்டியதில்லை, ஆரம்பத்தை பார்த்து நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கர்த்தருடைய செலக்ஷன் முடிவிலே சம்பூரணமா இருக்கும். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? கர்த்தருடைய கண்கள் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. எப்பொழுதுமே கர்த்தருடைய செலக்ஷனை பொறுத்த அளவில் ஆரம்பத்தில் பகட்டாவோ பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாவோ இல்லைன்னா நம்ம எல்லாரும் விரும்புறது மாதிரியோ எல்லாம் இருக்கலனாலும் சில நேரத்தில் ஆண்டவருடைய செலக்ஷன் ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு சுலபமானதாக தான் இருக்கும், சிம்பிளானதாக தான் இருக்கும், என்னன்னு அதனுடைய வெளிச்சமே நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாய் நமக்கு செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா என்னுடையது அவருக்குத்தான் தெரியும், நான் எப்படிப்பட்டவன் என்று அவருக்குத்தான் தெரியும், என்னுடைய கெப்பாசிட்டி அவருக்குத்தான் தெரியும். என் கையில இந்த பொறுப்பை கொடுத்தா செய்வேனா செய்ய மாட்டேனான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். இந்த காரியம் இவனுக்கு சின்னதா பெருசான்றது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சிலது உங்களுடைய கை மீறி போகலாம், சிலது உங்களுடைய கை விட்டு போகலாம். நீங்கள் கிடைக்கும் கிடைக்கும் என்று நினைத்தது, ஆண்டவரிடத்துல பல மாதங்களாய் உபவாசம் இருந்து ஜெபித்தது, உங்களுக்கு அது கிடைக்காமலே போயிருக்கலாம். நீங்கள் நினைக்காத ஒன்று உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் விரும்பாத ஒன்று உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அதுல ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும். கர்த்தர் கொடுக்காததை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜெபித்தும் கிடைக்காததை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஆசைப்படாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அது கர்த்தரே முன்பாக நின்று செய்ததுனால ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுக்கிறதற்கு நம்புறவங்க கரங்களை மேல தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே, என்னுடைய செலக்ஷனை உங்க கையில கொடுக்குற ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் நீ ஒரு முடிவோட இந்த இடத்துல இருந்து கடந்து போ. யாருக்காக இந்த செய்தியை ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியாது. மகா, உன் கண்ணுக்கு ரொம்ப ஆசையா இருக்கலாம், மகன் உன் கண்ணுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம், உன்னுடைய சிந்தனைக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய வெளிச்சம் உனக்கு கிடைக்கலாம், நீ பெரிய பெரிய திட்டத்தை அவங்க பிளானை போட்டு வச்சிருக்கலாம். நான் சொல்றேன், மிஸ் பண்ணிடாத, வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாத. அது வெளிநாட்டுக்கு போற காரியமா இருக்கலாம், உள்நாட்டுக்கு போற காரியமா இருக்கலாம், எக்ஸ்பெஷலி திருமண வாழ்க்கையில நீங்களா ஒன்று ஆசையை வளர்த்துட்டு இந்த நபர் கரெக்டா இருப்பாங்க, இந்த பொண்ணு கரெக்டா இருக்கும், இந்த பையன் கரெக்டா இருக்கும், ஜெபிக்கிறவங்க இவங்க ஜெபிக்காதவங்க, நீங்களா ஒரு கற்பனையை கொண்டு சூஸ் பண்ணி நீங்களா நான் சொல்றேன், உங்களுக்கு உரிமை இருக்குது, செலக்ட் பண்றதுக்குள்ள சகல உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனா யாருடைய கையில கொடுங்க அப்படின்னா கர்த்தருடைய கையிலேயே கொடுத்துருங்க. நான் அடிக்கடி வாலிபர் கூட்டத்தில் போகும்போது இந்த செலக்ஷனை குறித்து பேசும்போது எப்பவுமே சொல்லுவேன், எப்பா உன் கையில் ஆண்டவர் ஒரு வெள்ளை தாளில் உனக்குரிய எல்லா காரியத்தையும் பிரிண்ட் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ நீ டிக் பண்ணிக்கோ அப்படின்றத கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் சிலர் எல்லா காரியத்தையும் இந்த மாதிரி எனக்கு கருப்பாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், ஹைட் இப்படி இருக்கணும், இப்படி பணம் சம்பாதிக்கணும், கடைசியில் அவங்களுடைய சைனை போட்டு கொடுத்து ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை கொடுங்கப்பா, இந்த மாதிரி ஒரு பையனை கொடுங்கப்பான்னு நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி ஆண்டவருடைய கையில் கொடுக்குறாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் எழுதப்பட்டிருக்கிற எதையுமே ஃபில்லப் பண்ணாமல் கீழே சைனை மட்டும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கிங்கப்பான்னு கொடுக்குறாங்க. நான் நம்புகிறேன், நான் எனக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எதையுமே நான் ஃபில் பண்ணலை. நான் ஓப்பனாக சொல்கிறேன்,
என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் செய்ததாதாங்க. எதையுமே உயரம் நான் வந்து டிக் பண்ணலை, கலரு நான் டிக் பண்ணலை, பர்சனாலிட்டி நான் டிக் பண்ணலை, என்ன கொண்டு வர்றாங்க நான் டிக் பண்ணலை. கீழே என்னுடைய சைனை போட்டு ஆண்டவரிடத்துல கொடுத்தேன். ஆண்டவரே, உமக்கு சித்தமாக இருக்குமே ஆனால் 3 அடையாளத்தை மட்டும் நான் கேட்குறேன். ஆண்டவரே, இந்த 3 அடையாளமும் 90% நடக்காத அடையாளமாக தான் நான் கேட்பேன். இந்த பொண்ணு உமக்கு சித்தமானால் எனக்கு வாய்க்க பண்ணணும்னு 3 அடையாளத்தை கேட்டேன். அந்த 3 அடையாளமும் எனக்கு நடந்துருச்சு. எனக்கு வந்து நான் வந்து பாஸ்டர் அம்மாவை என்ன நினச்சேன்னா, ரொம்ப உயரம்னு நினச்சேன், ரொம்ப தடி அப்படின்னு நினச்சேன், ரொம்ப படித்தவங்க பர்சனாலிட்டி அப்படின்னு நினச்சேன். நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி அவங்களும் நினச்சாங்க. அவர் ரொம்ப குள்ளம், அவர் ரொம்ப ஒல்லி, அவர் சர்ச்சு பார்த்தா ரொம்ப குட்டி சர்ச்சு, நம்ம பெரிய சர்ச்சு. 3 பேருக்குமே அது 3 விஷயம் அவங்களுக்கும் நடக்கலை, எனக்கு 2 பேருமே ஆப்போசிட்டு. இத்தனைக்கும் எங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணை பார்த்து எல்லாம் வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலை. அவங்க அப்பாவுடைய ஃபோன் வாங்கி ஒரு ஹாய் ஹலோ சொல்லவே இல்லை. அவங்களும் அதை மாதிரி எனக்கு வந்து பேசவே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த ஊழியத்தினுடைய மிகப்பெரிய அங்கீகாரம் என்னன்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்த திருமண வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். நிறைய பேர் சவால் விட்டாங்க, ஊழியத்துக்கு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கரமாக ஊழியம் செய்றீங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ வேகமாக ஊழியம் செய்ய மாட்டீங்க, உங்கள் மனைவி உன்னை பிடிச்சி கட்டி வச்சுருப்பாங்க, உங்கள் மனைவி அவங்க மாமா கூட உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எத்தனையோ பேர் என்னை பார்த்து சவால் விட்டாங்க, எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. இவர் இப்போ ஓடுறாரு, அவர் கால் கட்டு போட்டதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம், இதெல்லாம் ஆகாதப்பா, என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்று வரைக்கும் இந்த கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையாய் சொல்லுகிறேன், 2008வது வருஷம் திருமண வாழ்க்கை முடிஞ்சு இன்னைக்கு 2020வது வருஷம், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள். இந்த 12 ஆண்டுகளில் ஒன் டே, ஒரு நாள் கூட கணவன் மனைவி 2 பேரும் பேசாம இருந்ததே இல்லைங்க. ஒன் டே, ஒரு நாள் கூட. குறைவில்லைன்னு சொல்லலை, எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ நான் திட்டியிருக்கிறேன், அவங்க எத்தனையோ திட்டியிருக்கிறாங்க, ஆனால் கூட ஒரு நாள் கூட பேசாம இருந்ததே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நினைக்கிறேன், ஸோ ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தில் வந்து எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை தான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, செலக்ஷன் என் கையில் இல்லை, தெரிந்து கொள்ளுதல் என் கையில் இல்லை. எங்க அம்மாவுக்கு என்ன தெரியும், எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு என்ன தெரியும், என் பாஸ்டருக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன், பாஸ்டர் இல்லை, அம்மா அப்பா இல்லை. ஆண்டவரே, எங்க அம்மா அப்பா மிஞ்சி நான் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்க பாஸ்டரை மிஞ்சி நான் எதுவும் செய்ய முடியாது. அதனால உங்க கரத்துல கொடுக்கிறேன். உங்களுக்கு சித்தமானா எங்க அம்மா அப்பாவுக்கு இருதயத்திற்கு பிடிச்சிடும் ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமானா எங்க பாஸ்டருக்கு மனசுக்கு பிடிச்சிடும் ஆண்டவரே. எனக்கு தேவை எங்க அம்மா அப்பாவுடைய விருப்பத்தை விட, எங்களுடைய பாஸ்டருடைய விருப்பத்தை விட, என் விருப்பத்தை விட உங்க விருப்பம் மட்டும்தான் சொல்லுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் நேர்த்தியாய் ஒரு வேலை, நேர்த்தியா ஒரு இடம், நேர்த்தியாய் ஒரு வீடை உங்க கையில கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்படியே 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, செலக்ஷன் என் கையில இல்லப்பா, தெரிந்து கொள்ளுதல் என் கையில இல்லப்பா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் கையில இல்லப்பா. 2 கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பெரியவங்களும் சொல்லுங்க, அம்மா அப்பா சொல்லுங்க, பா என் பிள்ளைக்கு என்ன வேலை செய்து கொடுக்குறதுன்னு எனக்கு தெரிலப்பா, எந்த வேலையில ஜாயின் பண்ணி விடுறதுன்னு எனக்கு தெரில, என்ன படிப்பு படிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரில, அவன் எதிர்காலத்தில் என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், எதுவுமே எனக்கு தெரில. ஆனா என் பிள்ளையினுடைய மொத்த வாழ்க்கையும் உங்க கையில. 2 கையை மேல உயர்த்தி ஒவ்வொரு பேரண்ட்ஸும், ஒவ்வொரு தகப்பனும் தாயும் சொல்லுங்க, என் பிள்ளை என்ன ஆகணும்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணுமா, அது உமக்கு தெரியும். என் பிள்ளை டாக்டர் ஆகணுமா, உமக்கு தெரியும். என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணுமா, உமக்கு தெரியும். உங்க கையில கொடுக்கிற ராஜா, உங்க கையில கொடுக்கிற ராஜா. ஆமென் சொல்லுங்க. பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்குங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரிந்து கொள்ள தெரியாத போது, நான் எப்படிப்பட்ட ஆட்களை பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லும்போது, உங்கள் பிள்ளைகளை யாருடைய கரத்தில் கொடுங்க, ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து என் பிள்ளைக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தரே காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
நீங்கள் வேதத்தில் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆதியாகமத்திலே 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 7வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பரும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாய் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டார். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். 14வது வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ணப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் லோத்தினுடைய காரியத்தை குறித்து வேதம் இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஒன்று சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய அந்த மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வருகிறது. இவங்க 2 பேரும் பிரிகிறதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு எந்த இடம் பிரியமோ அதை நீ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோ, உனக்கு முன்பாக சுற்றி இருக்கிறது, நீ எந்த பக்கம் போனாலும் நான் இன்னொரு பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லோத்தினுடைய கண்களில் பார்க்குறேன், அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது, இனிமையா இருக்குது. பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிருச்சு. இந்த இடத்துக்கு போனால் நம்ம செட்டில் ஆயிடும், இந்த இடத்துக்கு போனால் நம்முடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம ஜீவனம் பண்ணலாம். அவனுடைய நிறைய ஐடியாஸ் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்குது. வாலிப தம்பி தங்கச்சி, இந்த சத்தியத்தை ரொம்ப கவனமாக கேளு. உன் கண்ணுக்கு சில நேரத்தில் முதல்ல பார்க்கும்போது ரொம்ப செழிப்பாக இருக்கும், ரொம்ப அவனுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. உடனே இந்த லோத்து வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். சோவாருக்கு போகிற அந்த வழி மட்டும் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்ததுனால அவன் செலக்ட் பண்றான். சோதோம் தான் என்னுடைய இடம், அங்கதான் நான் கூடாரம் போட போறேன். அந்த ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இல்லை, அந்த ஜனங்கள் மோசமான ஜனங்கள். ஆனா எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியல, செழிப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. சிலருடைய வாழ்க்கையில இந்த செலக்ஷன் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் எதுல மிஸ் பண்றாங்க அப்படின்னா செழிப்புல தான் நிறைய பேர் தவறாங்க. நான் சொல்றேன், உங்க பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்கும்போது, உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஒரு நாளும் பணத்தை பார்க்காதீங்க, செழிப்பை பார்க்காதீங்க. நிறைய பேர் வேலை, சம்பாத்தியம், வீடு இருக்கா, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அவன் பேக்ரவுண்ட் என்ன. நான் சொல்றேன், அவங்களுடைய சம்பாத்தியம் தேவைதான். அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்காரனா கண்டிப்பா அவன் வேலை செய்யறவனா இருக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது யாருமே வந்து வெறும் பணத்தை பார்த்து செலக்ட் பண்ணிடாதீங்க, பர்சனாலிட்டியை பார்த்து செலக்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், என் கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷ ஊழிய அனுபவத்தில் சொல்றேன், செழிப்பா வெறும் பணத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ண நிறைய பேருடைய வாழ்க்கை இன்பமாவே இல்லைங்க, சந்தோஷமாவே இல்லைங்க. அவங்களுக்கு பணம் மட்டும்தாங்க இருக்குது, வேற எதுவுமே இல்லைங்க, வேற எதுவுமே இல்லை. அவ்வளவு ஆவிக்குரிய ஒரு குடும்பம்.
நல்ல ஆவிக்குரிய திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். அவங்க கொஞ்சம் பணக்காரங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, கோடீஸ்வரன், பயங்கரமான கோடீஸ்வரன். உடனே இவன் செலக்டட். அவங்க மகளுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாங்க, பெரிய கார் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய திருமணத்துக்கு நான் போயிருந்தேன் பல ஆண்டுகள். அந்த திருமணத்தில் அவங்க போட்ட அவங்க வச்சிருக்கிற அந்த கூட்டு மட்டும் வந்து கிட்டத்தட்ட 40 கூட்டு ஏதோ வச்சிருந்தாங்க. கூட்டு மட்டும் 4 வெரைட்டி பாயாசம், 2 வெரைட்டி பிரியாணி, ஒயிட் எண்ணம், பயங்கர பிரம்மாண்டமான கல்யாணம். நகை மட்டும் கிட்டத்தட்ட 100 பவுன் நகை போட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்து அப்போ வந்ததுலேயே இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான கார், 20 லட்சம் ரூபாய் காரு. எல்லாத்தையும் கொடுத்து திருமணம் பண்ணுறதற்கு அவர் சொல்லிட்டாரு, எனக்கு பெண்டிகாஸ்டில் எனக்கு எந்த விருப்பம் இல்லைன்ட்டார். பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் வச்சு நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன்ட்டார். அவர் சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் திரும்ப ஒரு டைம் ஞான ஸ்நானம் எடுக்க வச்சு இன்னொரு திருச்சபையில் வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக முடிஞ்சிருச்சு. 6 மந்த்து. நான் வருத்தத்தோட சொல்கிறேன், ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன், அந்த பிள்ளையால் அங்கே வாழவே முடியலைங்க. கட்டி கொடுத்த மாப்பிள்ளைக்கு கார் இருந்துச்சு, பங்களா இருந்துச்சு, வசதி இருந்துச்சு. ஆனால் அன்பு சுத்தமாக இல்லை. அதனால பணம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அன்பு இல்லாதவங்கன்னு சொல்ல வரல. பொருளும் வசதிகளும் இல்லாதவங்க வந்து குறைவானவங்கன்னு நான் சொல்லலை. அப்படியும் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதை மட்டும் பார்க்காதீங்கன்ற. நம்ம செலக்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டியது ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி தாங்க. ரொம்ப ஆவிக்குரியவனா, ஜெபிக்கிறவங்களா, திருச்சபைக்கு கரெக்டாக போகிறவங்களா, ஊழியத்தில் ஈடுபாடு இருக்குதா, தசம பாகத்தில் உண்மையாக இருக்கிறாரா, பாஸ்டரோட அவங்களுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குது, சர்ச்சுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போகிறாங்களா, இல்லை அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த மாதிரி கர்த்தருக்குடைய கரத்தில் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு தோல்வின்ற ஒன்று வரவே வராது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இந்த லோத்தை குறித்து வேதம் சொல்லுது, அவன் செலக்ட் பண்ண அடுத்த நிமிஷத்தில் இப்போ யாருடைய கையில் செலக்ஷன் வருது? லோத்து செலக்ட் பண்ணிட்டாரு, இப்போ அடுத்து யார் செலக்ட் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. இப்போ ஆபிரகாம் தான் செலக்ட் பண்ணணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆபிரகாமை குறித்து நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் 11வது வசனம், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 12வது வசனம், ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில், டே நான் செலக்ட் பண்ணிட்டடா, இப்போ உனக்கு செலக்ட் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சுடா, நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வேதம் சொல்லுது, ஆபிரகாம் என்ன பண்ணாராமா, எனக்கு செலக்ஷன் இல்லைப்பா, நான் செலக்ட் பண்ண விரும்பல. ஆபிரகாம் இருக்கிற இடத்துலையே அப்படியே அமைதியாக இருந்துட்டான். எனக்கு இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. கிழக்கு இருக்குது, மேற்கு இருக்குது, வடக்கு இருக்குது, தெற்கு, எல்லா இடம் இருக்குது. எந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கு தெரில, எந்த பக்கம் போனால் சரியாக இருக்குன்றது எனக்கு தெரில. அதனால நான் அமைதியாக கானாலிலே குடியிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் அவனோட பேசுறாரு பாருங்க. ஆண்டவர் பேசுறாரு, லோத் வாசம் பண்ணி கர்த்தருக்கு முன்பா நீங்கள் வந்து 14வது வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றேக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஹலோ கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. செலக்ட் பண்ணவனுக்கு ஒரே ஒரு பகுதி மட்டும்தான், ஒரு ஏரியா, ஒரே ஒரு ஏரியா, இந்த பக்கம் நீர்வளம் பொருந்தின இந்த ஏரியா. ஆனால் செலக்ட் பண்ணாம உங்க கையில் கொடுக்குறன்றவனுக்கு கர்த்தர் ஒரு ஏரியாவை கொடுக்கல,
கர்த்தர் சொல்றாரு, 4 பக்கம் திரும்பி பாடுறா, இதுவும் உனக்கு தான், இதுவும் உனக்கு தான், இதுவும் உனக்கு தான், இதுவும் உனக்கு. நீ எவ்வளோ தூரம் நடந்து திரிய முடியுமோ திரி. நீ கால் மிதிக்கிற எல்லா தேசத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும். வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இதனுடைய அருமை உனக்கு தெரியாது. இன்னைக்கு உனக்கு அருமை தெரியாது. இன்னைக்கு ஒருவேளை இந்த பாஸ்டர் சொல்றது இந்த காலத்துக்கு இது சூட் ஆகாது பாஸ்டர், இந்த காலத்துக்கு இது உதவாது பாஸ்டர் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், நீங்களா செலக்ட் பண்ணாம உங்க கையில கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்றதற்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க. நீங்க செலக்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு வே மட்டும்தான் இருக்குது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா 4 பாதையிலேயும் உங்களுக்கு வெற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்கு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பாட்ட, ஆண்டவரே உங்க கையில சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கையில இல்லப்பா, செலக்ஷன், தெரிந்து கொள்ளுதல். நான் எங்க இருக்கணும், எங்க போகணும், எங்க படிக்கணும், என்ன செய்யணும், உங்க கையிலேயே நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆயிலும் ஸ்திரீ ஆயிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும். அதற்கு அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தில் பெரிய ஊழியக்காரன், நிறைய சபைகளை ஸ்தாபித்தவன், நிறைய நிறுவங்களை எழுதினவன். அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு மனிதன். ஆண்டவர் அவன் மூலமாய் சபைக்கு சொன்ன வார்த்தைகள் இன்று வரையும் அது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கலும் அப்போஸ்தலனாகிய பவுல் முதன்மையான ஒரு இடத்துல இருந்தான். இந்த முதன்மையான இடத்தை அவன் பிடிக்கிறதற்கு கமாலியேலுடைய பாதத்தின் கீழே கல்வி கற்றவன், எல்லா டேலண்டும் அவனுக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவனை சந்திக்கும் போது அவன் ஆண்டவரை பார்த்து ஒன்று கேட்குறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவரே என் ஊழியம் என்ன, என் எதிர்காலம் என்ன, எனக்கு படிப்பு இருக்குது, இன்னும் பரவாயில்லப்பா, நான் கமாலியலின் பாதத்தை அடியிலிருந்து கல்வி கற்றவன், அதை நான் சொல்லலப்பா, எனக்கு எல்லாம் ஓட்ட தெரியும், அதெல்லாம் இல்லைப்பா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து அனனியான்ற ஒருத்தருடைய வீட்டுக்கு போ அப்படின்றாரு. அவன் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனத்தில் பேசியிருப்பாரு. ஒரு நாளைக்கு உன்னிடத்துல ஒருத்தர் வருவாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் கரெக்டாக கைட் பண்ணுவான் பாருங்களேன், அவ்வளோதான் தன்னுடைய ஊழிய காரியத்தை அவர் ஆரம்பிப்பார். அப்போ இன்றைக்கு இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவரத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், நான் என்ன செய்ய கர்த்தாவே சொல்லும். ஆமென். சாமுவேல்
ஏலி வந்து சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, அடுத்த டைம் அவர் கூப்பிட்டாருன்னா நீ வேற எதுவுமே பேசாத, நீ யாருன்னெல்லாம் கேட்காத, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கல. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. அந்த வார்த்தைக்குள்ள ஆயிரக்கணக்கான அர்த்தம் இருக்கு. ஏசப்பா அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுறாருப்பா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆனா நீ எதுவுமே கேட்டுறாத, நீ ஒண்ணு மட்டும் சொல்லு, கர்த்தாவே சொல்லு அடியேன். எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க? இந்த திருச்சபையில் இருக்கிற சில வாலிபர்களை மட்டும் கர்த்தர் தனித்தனியாக கர்த்தர் நோட் பண்றார். உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பாசத்தினால உங்களோட பேசுறாரு. ஆண்டவரிடத்துல உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க போட்டிருக்கிற திட்டம், உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க வச்சிருக்கிற ஐடியாஸ், எத்தனையோ பேர் உங்களை எதிர்க்கிறாங்க சொல்றாங்க, அது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு ஒன்றே ஒன்று மட்டும், ஒரே ஒரு காரியத்தை மட்டும், ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன், கர்த்தாவே சொல்லும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? வாலிப தம்பிக்கு சொல்ல முடியுமா? வாலிப தங்கச்சிக்கு சொல்ல முடியுமா? கர்த்தாவே சொல்லும் அடியேன். ரெண்டு கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே கர்த்தாவே நீர் சொல்லும் அடியேன், கர்த்தாவே சொல்லும். கேட்கலையே? சத்தமா இல்ல. இல்ல நான் சொல்றதற்காக நீங்க அதை திருப்பி சொல்லாதீங்க. முழு இருதயத்தோட அப்பாட்ட சொல்லுங்க, ஐ எம் ரெடி. சொல்லுங்க, ரெடி. நிறைய பேருடைய உள்ளத்துல கலக்கமா இருக்குது இல்ல, நான் சொல்ல முடியலப்பா, என்னால ரெடின்னு சொல்ல முடியல. ஆனா ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஐ எம் ரெடி. என் வாழ்க்கையை குறித்து, என் வேலையை குறித்து நான் பெரிய திட்டத்தெல்லாம் வச்சிருக்கிறேன், பெரிய தீர்மானத்தெல்லாம் வச்சிருக்கிறேன், பெரிய பிளானோட தான் வந்தேன். ஆனா எதுவுமே எனக்கு நடக்காத நினைச்சு கஷ்டமா இருக்குது. என் மனசு ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும்தான் ஆசைப்படுது, என் மனசு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் விருப்பப்படுது, என் மனசை சுத்தி அது மட்டும்தான் ஓடுது. ஆனா அது என் கையில வரவே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில என்னுடைய கரத்தை உயர்த்தி ஒண்ணு மட்டும் சொல்றேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன். கேட்கல? ஒரு பெரிய சத்தம் இந்த இடத்துல வரணும் நான் விரும்புறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நிக், நான் பிடிக்கிறேன் ஜெபித்து. நிக்கு என்கிற ஒரு ஊழியக்காரரை குறித்து நிறைய யூடியூப்ல எல்லாம் நீ பார்த்துருப்பீங்க. 2 காலும் 2 கையும் இல்லாத அந்த மனுஷன், 2 காலும் இல்லை 2 கையும் இல்லை, ரொம்ப குள்ளமான ஒரு நபர் அவர். அப்போ அவர் வயிற்றில், அவங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போது டாக்டருக்கு செக் பண்ணிட்டு, உங்கள் பிள்ளைக்கு கை கால் 2மே இல்லை, அதை அழிச்சிடலான்னும் போது இல்லை இல்லை எங்கள் ஆண்டவர் நினைச்சாருன்னா கை காலை உருவாக்குவார்ன்ற விசுவாசத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் பிறக்கும் போது அந்த குழந்தை அதே போல் 2 கையும் 2 காலும் இல்லாமல் தான் பிறந்துருச்சு. எல்லாரும் சொன்னாங்களாம், அப்பவே சொன்னோம்ல, நீங்கள் கேட்கவே இல்லையே. இல்லை இல்லை, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்துருக்கிறது இது குறை இல்லை, நிறையா பார்த்தாங்களாம். கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் ஏசப்பாட்ட சொன்னாங்களாமா, ஆண்டவரே நீங்க கொடுத்ததுல ஒரு குறையும் வராது, ஆனா நீங்க இந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு மட்டும் எங்களுக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாங்க. அதுவே நீச்சல் அடிக்கிறது கற்றுக் கொடுத்தாங்க, அவங்களே பல் வளர்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, குளிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, கை கால் இல்லாம அவங்களே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, ஃபோன் அட்டன் பண்றதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, கார் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த நிக் என்கிற அந்த ஊழியக்காரர் வேர்ல்டு லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ப்ரீச்சர். அவர் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார். 2 காலும் 2 கையும் இல்லாத அந்த மனுஷன் அவரே நீச்சல் அடிப்பார், அவரே கார் ஓட்டுவார், அவரே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவார். நீங்க இன்னைக்கு டைம் இருந்தா போய் யூடியூப் வச்சிருக்கிறவங்க நீங்க போய் நிக் அப்படின்ற அந்த ஊழியக்காரன் இவர் தான், அந்த இதை போய் நீங்க வந்து அதை டைப் பண்ணி பாருங்க. என்ன ஸ்பெல்லிங்? NICK, NIK, ஆமாம் NIK, நிக். அவரை பாருங்க, அவர் வேற பயங்கரமான ஒரு ஸ்டோரி. ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை இந்த மனுஷன் செய்கிறாரு. அதுக்கு நான் சொல்றேன், ஒரு குறையான 2 கையும் 2 காலும் இல்லாத குழந்தைய
தன்னுடைய கையில் கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நன்மையோ தீமையோ அது எனக்கு போதும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற யாரோ ஒரு சிலர் கவலையோடு இன்னைக்கு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். என் கையில் இது ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவர், ஏன் பாஸ்டர் இது என் கையில் கொடுத்தார், ஏன் இந்த கணவனாரை கொடுத்தார், ஏன் இந்த மனைவியை கொடுத்தார், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறார், என் பிள்ளையை மட்டும் கலராக கொடுக்கக்கூடாதா, என் பிள்ளையை மட்டும் அறிவாக கொடுக்கக்கூடாதா, என் கணவனாரை மட்டும் இப்படி கொடுக்கக்கூடாதா. உங்களுக்குள்ள 1000 தாட்டு வச்சு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருத்த நினைச்சு நிறைய பேர் இந்த ஜெபத்தில் துக்கத்தோட வந்திருக்கலாம். நான் நம்புறேன் உங்க கையில் ஆண்டவர் கொடுத்திருப்பாரே, ஆனால் அவங்களுக்கு ஒரு தனி யூனிக்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு ஸ்பெஷலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் பிள்ளைக்கு ஒரு ஸ்பெஷலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உன் கணவனாருக்கு ஒரு ஸ்பெஷலை வச்சிருக்கிறாரு, உங்க மனைவிக்கு ஒரு ஸ்பெஷலை வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்பெஷல் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டார் ஆண்டவர், கொடுக்க மாட்டார். நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்று, கர்த்தருக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நீர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் என்னவா இருக்கேன்னா. ஸோ நம்பர் 1, நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, செலக்ஷன் ஏன் கையில் இல்லை, செலக்ஷன் கர்த்தர் கையில். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்தில் நான் நிற்கிறேங்க, எனக்குன்னு எதுவுமே செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் வந்ததே இல்லைங்க. எதுவுமே இது வரைக்கும் என்னுடைய ஊழிய ஸ்தலமோ, இந்த இடத்துல ஊழியம் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணணும், இப்போ கூட என் மனசு ஒன்றையுமே செலக்ட் பண்ணதே இல்லைங்க. ஆனால் என் வாழ்க்கையே யாருடைய கையில் கொடுத்தேன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவேன், டேடி உங்களை டைரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு கிருபை என்கிட்ட இல்லை, நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை பாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க ஏசப்பா, எங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அது என்னவா இருந்தாலும் நான் கீழ்ப்படிஞ்சிருவேன்ப்பா. எங்கள் பாஸ்டர் சாகிற அன்னைக்கு வரைக்கும் கூட எங்கள் பாஸ்டர் சொன்ன வார்த்தையிலேருந்து ஒரு வார்த்தை கூட கர்த்தர் சமூகத்திலேருந்து சொல்கிறேன், நான் தட்டுனதே இல்லை, நான் மாறினதே இல்லை. ஆனால் இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே எப்படி தான் கொடுத்துருக்காருன்னா, முதன்மையானது தான் ஆண்டவர் தந்துருக்கு. ஹல்லேலூயா. சர்ச்சும் நான் உங்களை செலக்ட் பண்ணலை, நான் உங்களை யாரையும் செலக்ட் பண்ணலை, நீங்கள் எனக்கு வரணும்னு நான் உங்களை கூப்பிடலை. ஆனால் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், 1000 இடத்துல போய் பிரசங்கம் பண்ணாலும் இங்கே பிரசங்கம் பண்ணுற ஃபீல் எங்கேயுமே நான் இருந்ததில்லை. ஓப்பனாக ஃப்ரீயாக மணியே பார்க்காம எத்தையுமே யோசிக்காம ரெஸ்ட்ரிக்ஷனாக இது சொல்லணும் இது சொல்லக்கூடாது அப்படின்னு எதையுமே யோசிக்காம எனக்கு பேசுறத அப்படியே ஒன்று கூட சொல்லாமல் இங்கே மட்டும்தாங்க. அதே மாதிரி வெளியே போய் பாடுறதுக்குன்னு 2-3 பாட்டை செலக்ட் பண்ணி வச்சு அந்த பாட்டை மட்டும்தான் பாடுவோம், ஏன்னா அந்த பாட்டு தான் நல்லா பாட தெரியும். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் நினைக்கிறதே இல்லை. தப்பான என்ன, நீங்கள் தானே பாஸ்டர் வளர்றாருன்னு நினைப்பீங்க, பாஸ்டருக்கு பாட்டு தெரில அப்படின்னு நினைப்பீங்க, நீங்கள் தானே. அந்த ஃபீல்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாட்டையும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதே இல்லை. நம்ம சர்ச்சில் மட்டும் தெரிஞ்சு அடிச்சு விடு, 2 டைம் பாடினதுக்கு அப்புறம் அப்படியே கற்றுக்கலாம். நம்ம அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக தான் இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். அப்போ நான் நம்புகிறேன், என் சித்தம் அல்ல அவருடைய விருப்பம். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு அன்பா சொல்கிறேன், உனக்கு இப்போ புரியாதுப்பா, இப்போ புரியாதுப்பா. உன் செலெக்ஷனில் கண்டிப்பாக குறை இருக்குமா கேட்கல, உன்னுடைய செலெக்ஷனில் கண்டிப்பாக குறை இருக்கும். அவருடைய செலெக்ஷனில் குறை இருக்குமா? அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் யாருன்னா நம்ம மட்டும்தான். நம்மளை யார் செலக்ட் பண்ணது? நம்ம மூக்க. உங்க மூக்கை நீங்களா செலக்ட் பண்ணீங்க? ஹலோ, என் மூக்கை நானே செலக்ட் பண்றவங்க கை தூங்க பார்க்கலாம். உங்க கண்ணு நீங்க செலக்ட் பண்ணீங்களா? உங்க வாய், உங்க பல்லு, உங்க ஸ்ட்ரக்சரை யார் செலக்ட் பண்ண? அதே இது நீங்க ஒரு சின்ன ஒரு டிசைனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு முன்னாடி இருக்கிற மூக்கை பின்னாடி வச்சீங்கன்னா, உங்க சரீரத்தில் இருக்கிற எந்த ஒரு அவயவத்தையும் இடத்தை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது சகிக்குமாங்க பார்க்கறதுக்கு? இப்ப சொல்லுங்க, அவருடைய செலக்ஷன் பெஸ்டா இல்லையா?
கேட்கல. எனக்கு 2 காது வேணாம், ஒரே காது வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 கண்ணை எதுக்கு வச்சுக்காரு? சென்டரில் ஒரே கண்ணா வச்சு முடிச்சுட்டாருன்னா இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த பல்லு மொத்தத்தையும் அப்படியே வச்சுட்டு வெளியில இந்த 2 தோலை வைக்காம வெறும் பல்ல மட்டும் எப்படி இருந்திருக்கும் பாரு. இந்த கால் இருக்கிற இடத்துல ஒரு கையை வச்சுட்டு இந்த ஒரு கையை தூக்கி வச்சிருந்தாருன்னா, ஆல்ட்ரேஷன் பண்ணுனா நல்லா இருக்காத ஒன்னே ஒன்று இந்த சரீரம் மட்டும்தாங்க. இதை என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் என்னவா இருக்காது? அசிங்கமா இருக்கு. ஏன் அப்படின்னா இதை அவருடைய கையிலேயே மண்ணை எடுத்து பார்த்து பார்த்து அவ்வளவு அழகா ஒன்னொன்னையும் நேர்த்தியா செஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஒரு சின்ன இந்த கை பாருங்க, விரல் மட்டும் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கணும் பார்த்தாலே நிறைய பேர் மூடிக்குவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கும் பாருங்களேன், அந்த விரல் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கணும் பாரு, அவங்களே நிறைய பேர் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா வரும். அதுவே ஒன்று எக்ஸ்ட்ரா வந்தாலே நமக்கு என்னவா இருக்குது? கேட்கல. இவ்வளோ நேர்த்தியாக உங்களை படைச்சவர் அவர் கையில் உங்கள் செலெக்ஷனை கொடுக்கும்போது உங்களுக்கு நேர்த்தியாக செய்யாமல் இருப்பாரா? செய்யாமல் இருப்பாரா? லவ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு மேலே செய்தி வேண்டாங்க, இதுக்கு மேலே செய்தியே வேணாங்க. இதுக்கு மேலே ஆர்டர் உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசவே மாட்டாருங்க. இதுக்கு மேலே பேசவே மாட்டார். அதுக்காக நீங்க ஆசைப்பட்டதான் ஆண்டவர் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லல. கொடுப்பாரா? கேட்கல கேட்கல கண்டிப்பா தருவாரு. நீங்க ஆசைப்பட்டதை கண்டிப்பா தருவாரு. உங்களை நல்லா வைப்பாரா? கேட்கல கண்டிப்பா நல்லா வைப்பாரு, சந்தோஷமா இருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் கொடுத்தது மாதிரி ஆமே. ஆண்டவருக்குள்ள பலப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்களை வெற்றியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? இப்போ எல்லாரும் எழும்பி நின்று சொல்ல போறோம். கர்த்தாவே சொல்லும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. ஓ, இங்கே இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கீங்களா? நான் உங்களை ஒரு டைம் கூட பார்க்கவே இல்லையே. சாரி, இப்போ உங்க எல்லாரையும் பார்த்துக்கிறேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். Thank you, Jesus. I love you, Lord. I love you, Jesus. I love you, Lord. I love you, Jesus. தப்பி தவறி என்னுடைய ஆசைக்கு வந்திருக்கிற அப்படி விருப்பப்பட்டது எதுவுமே எனக்கு நல்லா வந்ததும் இல்லைப்பா. இத்தனை நாளும் என் வாழ்க்கையில நீடிக்கிறது, இத்தனை நாளும் என் வாழ்க்கையில என்னோடு கூட இருக்கிறது நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தது மட்டும்தான்ப்பா. கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி சொல்லுவோம் சத்தமாய், கர்த்தாவே சொல்லும் அடியே. இந்த சத்தம் நம்முடைய முழு சபையை அப்படியே சுத்தி வந்துட்டே இருக்கட்டும். அந்த அளவுக்கு சொல்லுங்க பார்க்கல எல்லாரும் கையும். இனி இதுக்கு மேல நடந்ததெல்லாம் யோசிக்க வேண்டாம். இனி என்னுடைய வேலை, இனி என்னுடைய வாழ்க்கை, இனி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை, இனி நான் செலக்ட் பண்றத வித்தியாசமா செலக்ட் பண்ண மாட்டேன். ஓ நன்றி நன்றி. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. கரங்கள் உயர்த்துவோம்.
கொள்ளுமே. கைகள் இருக்கிற காணிக்கைகளை உயர்த்தி பிடிங்க. உங்க தசம பாகங்களை ஆண்டவருடைய சமூகத்துல காண்பித்து Thank you Jesus. எல்லாருடைய கரங்களும் உயர்த்தி இருக்கட்டும். ஆண்டவரே, உங்க கையில இருந்து வாங்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இது உமக்குரியது. நான் இந்த 7 நாட்களும் வேலை செய்யறதற்கு நீர் பலன் தந்தி. அந்த சம்பாத்தியத்தில் 10ல் 1 பங்கு அது உங்க கையில கொண்டு வந்து வந்திருக்கிறேன். இது எனக்கு பிளஸ் பண்ணணும். இன்னைக்கு என் கை வெறுமையான கை. இவ்வளவு தூரம் பாடுபட்டு உழைச்சிட்டேன். ஆனா என் கை கடனை மட்டும்தான் பார்த்துருச்சு. ஆனா இந்த கை கொடுக்கிற கையா ஒரு நாள் மாறணும். இந்த கை யார்கிட்டையும் வாங்குற கையா, கையேந்திர கையா இருக்கக்கூடாது. உங்க வலது கையா மேல அப்படியே அந்த காணிக்கையை உயர்த்தி பிடிச்சி ஏசப்பட்டது. நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கத்த தரணும்னு ஆசைப்படுறேன் நான். சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே பிளஸ், என்னை ஆசீர்வதிங்க. என் கையை நம்புங்கப்பா. என் கையில லட்சங்களை நம்புங்க, கோடிகளை நம்புங்க. உங்க மகிமை கூட இருக்கட்டும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த திருச்சபைக்காக கொடுக்கிற காணிக்கை, கொடுக்கிற பில்டிங் ஃபண்டு, கொடுக்கிற சபை வாடகையை, கொடுக்கிற சந்தா கட்டுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஒரு பெரிய பலனை உங்க பிள்ளைகளுக்கு கத்தர் தாரும். உங்க மகிமை உங்க பிள்ளைகளை தாங்கட்டும் சுவாமி. தாங்கட்டும்பா, தாங்கட்டும்பா, தாங்கட்டும்பா. இந்த மாதம் முழுது வெற்றியாய் நடத்தும். தொடர்ந்து நடக்கிற எல்லா கூட்டங்களையும் நீ நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அன்பு, ஐக்கியம், சமாதானம் நம்மனோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.